ஓம் சாந்தி. இன்று நம் அனைவருக்கும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாளாகும். நமது அதிர்ஷ்டத்தை பார்த்து சற்று புன்னகைப்போம். சுயம் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியவர் தனது தாமத்தை விட்டுவிட்டு தனது குழந்தைகளை, அதாவது நம்மை சந்திக்க வருகின்றார். தனது அன்பு நிறைந்த பாலனையை நமக்கு வழங்க வந்திருக்கின்றார். நமக்கு அழகான வழிகாட்டுதல்களை காட்ட வந்திருக்கின்றார். இவ்வாறு பகவானை நாம் நேரடியாக சந்திப்போம் என்று முன்பு எப்போதாவது சிந்தித்திருக்கிறோமா? அவர் எவ்வாறு தனது காரியத்தை செய்கிறார், எவ்வாறு பேசுகிறார், எவ்வாறு நடக்கிறார், எவ்வாறு பார்க்கிறார், இவை அனைத்தையும் இந்த கண்கள் கண்டிருக்கின்றன. பாபாவுக்கு நன்றி கூறுவோம். நமது இந்த வாழ்க்கைக்கு நன்றி கூறுவோம். நமது அதிர்ஷ்டத்தை கண்டு துள்ளி குதிப்போம். ஆஹா, எனது அதிர்ஷ்டம் என்று மீண்டும் சுயம் பகவான் என்னை சந்திக்க வருகின்றார். மேலும் பயிற்சி செய்வோம். கண்கள் திறந்ததுமே என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை. யாரை சுயம் பகவான் பரிபாலனை செய்கிறாரோ, யாருக்கு பகவானே பிறவி கொடுத்திருக்கிறாரோ, யாரது தாயும் தந்தையுமாக பிரம்மாவும் சிவனும் இருக்கிறார்களோ, யாரது குடும்பத்தினராக பிராமணர்களும் இஷ்ட தெய்வங்களுமாக இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை. ஏனென்றால் சுயம் பகவான் இன்று என்னை சந்திக்க வருகிறார். அதிகாலையில் எழுந்ததுமே இவ்வாறு பயிற்சி செய்வோம். பின்னர் ஞான சூரியன் மெல்ல மெல்ல கீழே இறங்கி வருகிறார். அவர் கீழே இறங்குவதை மனக்கண்ணில் காண்போம். அவர் எனது முன்னிலையில் வந்துவிட்டார். அனைவரிலும் அழகானவர், சத்தியம் சிவம் சுந்தரமானவர், அவரை விட அழகானவர் வேறு யாரும் இல்லை. அந்த மகா ஜோதியானவர் தெய்வீகமான ஒளியானவர். அவரது வருகையே பரம ஆனந்தத்தினை அனுபவம் செய்விக்கிறது. அப்படிப்பட்ட தந்தை என் முன்னிலையில் இருக்கிறார். அவரது ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய அதிர்வலைகள் என்னில் நிறைந்து கொண்டிருக்கின்றன. இன்று முழு நாளும் அநேக முறைகள் இதன் அழகான அனுபவத்தை மேற்கொள்வோம். பாபாவை மீண்டும் மீண்டும் நமது முன்னிலையில் காண்போம். மேலும் நமது அதிர்ஷ்டத்தினை மகிமை பாடுவோம். பாபா தனது மகா வாக்கியங்களில் கூறியிருக்கிறார், எனது முழு ஞானத்தையும் நான் உங்களுக்கு கூறிவிட்டு அமைதியாகி விடுகிறேன். அவர் கூறியபடி தன்னிடம் இருக்கக்கூடிய முழு ஞானத்தையும் பாபா நமக்கு வழங்கி முடித்து விட்டார். இப்போது அமைதியாகி வீட்டிற்கு திரும்ப வேண்டிய நேரம். அதனால் பாபா இப்போது திருஷ்டி மட்டும் கொடுக்கிறார். மேலும் தனது அன்பின் மழையை பொழிகின்றார். நாம் நமது நல்ல மனநிலையை உருவாக்கி கொள்வோம். மேலும் பாபாவின் அந்த பரம அன்பினை அனுபவம் செய்வோம். தனது மகான் குழந்தைகளுக்காக அவர் வெளிப்படுத்தும் அந்த விசேஷமான அன்பை அனுபவம் செய்வோம். எனவே இன்று முழு நாளும் இந்த அழகான அனுபவம் செய்வோம். மேலும் நமது வாழ்வினை மிக உயர்ந்ததாக ஆக்குவதற்காக, நமது முயற்சியின் வேகத்தினை தீவிரப்படுத்துவதற்காக இன்று மீண்டும் ஒரு முறை உயர்ந்த தூண்டுதல்களை பெறுவோம். ஏனென்றால் காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. சங்கம யுகத்தின் பாகமும் இப்போது வேகமாக மாறிவிடும். சிலர் சாகாரத்தில் அவருடைய பாகத்தை கண்டிருக்கிறார்கள். சிலர் அவ்யக்தத்தில் அவரது மிக உயர்ந்த பாகத்தினை கண்டிருக்கிறார்கள். சிலர் அந்த அவ்யக்த பாகம் எவ்வாறு மாற்றமடைந்தது என்பதை கண்டிருக்கிறார்கள். சிலரோ இப்போதுதான் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த உயர்ந்த பாகங்கள் எவற்றையும் அனுபவம் செய்யவில்லை. ஆனால் இப்போது வந்தவர்கள் கூட தந்தையின் இந்த உயர்ந்த பாகத்தினை என்ஜாய் செய்ய வேண்டும். நான் அவரிடமிருந்து அதிகத்திலும் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற திடமான எண்ணம் வைக்க வேண்டும். இப்போது அந்த அளவிற்கு வேகமான மாற்றத்தை சுயத்திற்குள் கொண்டு வர வேண்டும். அதன் மூலம் சுயத்தின் சம்ஸ்காரங்கள் தடைரூபமாக இருக்கக்கூடாது. சுயத்திற்குள் இருக்கக்கூடிய பலவீனங்கள் ஈஸ்வரிய பிராப்திகளிலிருந்து நம்மை வஞ்சித்து விடக்கூடாது. எனவே
திடமான எண்ணத்தோடு அதிகமான ஊக்க உற்சாகத்தோடு நாம் இன்றைய நாளை கழிப்போம். மேலும் பாபாவிடமிருந்து மிகுந்த அழகான தூண்டுதல்களை பெற்றுக்கொள்வோம். இன்றைய உங்களது நாள் மற்றும் பிரபுவின் சந்திப்பு நினைவார்த்த நாளாக ஆகிவிட வேண்டும். இன்றைய நாள் உங்களது வாழ்க்கையே மாற்றக்கூடிய மிக உயர்ந்த நாளாகிவிட வேண்டும் என்பதே நமது சுபமான விருப்பங்களாகும். ஓம் சாந்தி.